2025ஆம் ஆண்டுக்கான IPL மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள் யார், அதிக தொகைக்கு விலை போன வீரர்கள் யார் என்பது குறித்து செய்தியாளர் முத்து செய்தி அரங்கில் இருந்து வழங்கும் தகவல்களை கேட்கலாம். முத்துக்குமார், முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். 2025ஆம் ஆண்டு IPL தொடருக்கான மெகா ஏலம் என்பது இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜெட்டா நகரில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் நாளான இன்று சரியாக 3:30 மணிக்கு இந்த மெகா ஏலம் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மெகா ஏலத்தை மல்லிகா சாகர் என்ற ஒரு பெண் நடத்துகிறார். IPL வரலாற்றிலேயே மெகா ஏலத்தை ஒரு பெண் நடத்துவது இதுவே முதல் முறையாகும். குறிப்பாக IPL ஏலத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியர் மற்றும் வெளிநாட்டவர் மற்றும் அன்சோல் பிளேயர் என கிட்டத்தட்ட 574 வீரர்கள் இந்த மெகா ஏலத்தில் பங்கேற்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மெகா ஏலத்தில் பங்கேற்கக்கூடிய முதல் 12 வீரர்களை, அதாவது மேட்யூஸ் பிளேயர் என IPL நிர்வாகம் அறிவிக்கப்பட்டு அந்த முதல் 12 வீரர்கள் முதல் முறையாக அந்த IPL ஏலத்தில் பங்கேற்றார்கள். இந்த நிலையில் முதன்முறையாக அந்த ஏலத்தில் பங்கேற்றது ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்குமே இந்தியாவை சேர்ந்தவர். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த முதல் 12 பேர் மேலே கடுமையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்தியாவை சேர்ந்த ரிஷப் பண்ட் அதிகபட்சமாக 27 கோடிக்கு ஏலம் என்பது போனார். அது ரிஷப் பண்டுக்கு அடுத்தபடியாக ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 கோடிக்கும், வெங்கடேஷ் ஐயர் 23.75 கோடிக்கும் ஏலம் போய் முதல் 3 இடத்துல இருக்கிறாங்க. அதே போல இந்த IPL மெகா ஏலம் தொடங்கிய நிலையில் முதல் முறையாக ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்குமே இந்த மெகா ஏலத்தில் வந்து ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்குமே அனைத்து அணிகளுமே ஹர்ஷதீப் சிங்கை ஏலம் எடுப்பதற்காக கடுமையாக போட்டி நிலவிய நிலையில் ஹர்ஷதீப் சிங் 18 கோடி வரை வந்து ஏலம் என்பதை எடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருந்தது. இறுதியில் பஞ்சாப் அணி RTM கார்டை பயன்படுத்தி பஞ்சாப் அணி மீண்டும் ஹர்ஷதீப் சிங்கை தனது பக்கம் தக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஹர்ஷதீப் சிங்கை தொடர்ந்து அடுத்தபடியாக ஜாஸ் பட்லர் அந்த IPL உடைய இரண்டாவதாக அந்த ஏலத்துக்கு வந்த நிலையில் ஜாஸ் பட்லரை பொறுத்தவரைக்குமே 15.7 கோடிக்கு ஏலம் என்பது எடுக்கப்பட்டார். ஜாஸ் பட்லரை பொறுத்தவரைக்குமே குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வீரர்களாக தொடர்ச்சியாக ஏலம் எடுத்து வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஏலத்தில் பங்கேற்றார். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரைக்குமே கடந்த முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்து அந்த அணிக்கு கேப்டன் பதவியில் இருந்து கோப்பையை கைப்பற்றி கொடுத்தாலும் கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை விடுவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஏலத்தில் பங்கேற்கும் பொழுது கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அந்த ஸ்ரேயாஸ் ஐயரை அந்த தங்களுடைய அணியில் எடுப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்து ஏற்கனவே பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பஞ்சாப் அணி அவரை 26.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் என்பது எடுத்திருக்கிறது. இதுவே IPL வரலாற்றில் அதிகபட்ச ஏல தொகையாக இருந்த நிலையில் அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த ரெக்கார்டு பிரேக்கை வந்து ரிஷப் பண்ட் உடைத்திருந்தார். ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்குமே ரிஷப் பண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே நேரத்தில் ரிஷப் பண்டை சென்னை அணி வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவுவது. அதே நேரத்தில் லக்னோ அணிக்கும் பஞ்சாப் அணிக்குமே இந்த போட்டி என்பது நிலவுவது. முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் எல்லாம் சற்று நேரத்தில் பின்வாங்கிய நிலையில் பஞ்சாப் அணிக்கும் லக்னோ அணிக்கும் கடுமையான ஒரு போராட்டம் நிலையில் இறுதியில் ரிஷப் பண்டை 27 கோடிக்கு லக்னோ அணி ஏலம் எடுத்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே 21 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டது. RTM கார்டை பயன்படுத்தி 27 கோடிக்கு லக்னோ அணி ரிஷப் பண்டை ஏலத்தில் எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்குமே 23.75 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 18 கோடிக்கு 2 வீரர்கள் ஏலம் எடுத்திருக்கிறார்கள். அதாவது ஹர்ஷதீப் சிங் மற்றும் யுஸ்வேந்திர சகால் 2 பேருமே 18 கோடிக்கு பஞ்சாப் அணியால் ஏலம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஜாஸ் பட்லர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர் கடந்த முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய நிலையில் இந்த முறை 15.7 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து KL ராகுலை பொறுத்த வரைக்குமே 14 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினால் ஏலம் எடுத்திருக்காரு. இதில் உள்ள சுவாரஸ்யம் என்று கேட்டால் கடந்த முறை லக்னோ அணிக்கு விளையாடிய ராகுல் இந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும், அதே நேரத்தில் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடிய ரிஷப் பண்ட் இந்த முறை லக்னோ அணிக்கும் விளையாட உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதன் பிறகு ஹங்கியூசர் ரபாடா 10.75 கோடிக்கும் ஏலம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அந்த 12 வீரர்கள் அடுத்தபடியாக மற்ற வீரர்கள் என்பது அடிப்படை விலையாக 2 கோடிக்கு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு இதுக்கு முன்னே ஏற்கனவே உள்ள வீரர்கள் அனைவருமே 2 கோடி நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒரே வீரர் டேவிட் மில்லர் மட்டும் 1.5 கோடிக்கு என்பது நிர்ணயம் என்பது செய்யப்பட்டு அவருடைய விலை என்பது 7.5 கோடிக்கு ஏலம் என்பது எடுக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த ஏலம் என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே இதுவரை ஏலத்தில் ஒரு வீரரை கூட எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இன்னும் ஒரு நாள் ஏலம் என்பது மீதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. வழக்கமாக மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே ஏலத்தில் முன்கூட்டியே வீரர்களை எடுக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதே நேரத்தில் அதிக தொகை கொடுத்து
வீரர்களையும் ஏலம் எடுக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே இதுவரை எந்த ஒரு வீரருமே ஏலம் எடுக்கவில்லை என்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் சென்னை அணியை பொறுத்த வரைக்குமே ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு வீரருமே ஏலம் எடுக்காமல் இருந்த நிலையில் அடுத்தடுத்து தற்போதைய நிலையில் அந்த முதல் செட்டில் ஏலம் எடுக்கப்படாத சூழ்நிலையில் தற்பொழுது 4 வீரர்களை ஏலம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாடிய வீரரையே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.75 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ரவிச்சந்திரன் அஸ்வினை வாங்கியிருக்குது. அதனை அடுத்தபடியாக டுவன் கான்வேயை 6.5 கோடிக்கும் ரச்சின் ரவீந்திராவை 3.5 கோடிக்கும் வாங்கியிருக்குது. அது மட்டுமல்லாமல் அடிப்படை விலையாக 75 லட்சம் ரூபாய்க்கு அது அடிப்படை விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டது ராகுல் திரிபாதியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3.5 கோடிக்கு ஏலம் என்பதை எடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வீரர்களுமே பல கோடி ரூபாய் ஏலத்தை எடுத்து வரக்கூடிய சூழலில் அதே நேரத்தில் 2 முன்னணி வீரர்கள் அது மட்டுமல்லாமல் அடிப்படை விலையாக 2 கோடி ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்ட 2 முன்னணி வீரர்கள் ஏலம் எடுக்கப்படவில்லை என்பது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயமும். அதாவது கடந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய டேவிட் படிக்கல் அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடிய டேவிட் வார்னர் இருவருமே இந்த முறை அன்சோல் அதாவது எந்த அணியினரும் அவர்களை ஏலம் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தொடர்ச்சியாக இந்த ஏலம் என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்குமே மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 11 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி என்பது ஏலம் எடுத்திருக்கிறது. தற்போது வரை ஏலம் என்பது நடந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த ஏலத்தை பொறுத்த வரைக்குமே பஞ்சாப் அணி வலுவான வீரர்களை தேர்வு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதாவது மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் உள்ளிட்ட முன்னணி வீரர்களையும் ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சகால் உள்ளிட்ட முன்னணி வீரர்களையும் தேர்வு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய வீரர்களை அதிகமாக பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் அணி தேர்வு செய்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த ஐபிஎல் ஏலம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் பல முன்னணி வீரர்களும் வெளிநாட்டு வீரர்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஏலம் என்பது இரவு 10:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தை முடிந்து நாளையும் அந்த ஏலம் என்பது நடைபெற இருக்கலாம். நாளைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அன்கேப்டு பிளேயர்கள் அதிகம் இடம்பெறுவார்கள். அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்து அவர்களை தயார் செய்வது வழக்கமான ஒன்றாகும். அதே அடிப்படையில் இந்த முறையும் அதே போன்றுதான் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். முத்துக்குமார் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.